நாள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கால் நரம்புகள்லாம் பாதிக்கும். முக்கியமாக கால் நரம்பு பாதிக்கும், எல்லா நரம்பும் பாதிக்கும். கால் நரம்பு பாதித்தா காலில் எரிச்சல் வரும், கால் வலி வரும். அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அது அட்வான்ஸ் ஆக பெயின்ஃபுல் பெயின்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலில் எது குத்துனா கூட தெரியாது, அப்படியே நடந்து போவாங்க. அந்த மாதிரி வலியே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கால் கூட நைட்டில் திடீர்னு சரியான வலி எடுத்துக்கும். அதுதான் பெயின்ஃபுல் பெயின்லெஸ் லெக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வலி எடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டு, வலி ஆயின்மெண்ட்டு அல்லது மரத்து போகிற ஆயின்மெண்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு கொடுத்து அது மேலே தேய்ப்பாங்க. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு இப்போ காலில் வலி இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் மருந்து கடையில் போய் மருந்தை வாங்கிட்டு அந்த காலில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மசாஜ் பண்ண பிறகு பாருங்களேன், கால் எந்த அளவுக்கு மோசமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் புண்ணு நல்லாகாமல் அதை காலை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், மாதக்கணக்கு கூட ஆகும். ஈவன் சில நோயாளிகளுக்கு காலையே எடுக்கக்கூடிய அபாயம் கூட ஏற்படுகிறது.